கோவாவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவுடைய நிறைவு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றிருக்காரு. இது அவருடைய 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்பட்டிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விருதை பெறுவதற்கு மேடைக்கு வந்த பொழுது அனைவருமே எழுந்து நின்று கௌரவ ஒளி எழுப்பியிருக்காங்களாம். பட்டு வேஷ்டி சட்டையில வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றுக் கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதனை அடுத்து மேடையில பேசிய அவர் தன்னுடைய திரைப்பயணத்தை நினைவு கூர்ந்தாரு. 50 ஆண்டுகள் என்பது கேட்பதற்கு நீண்டதாக இருந்தாலுமே அது மிக குறுகியதாகவே உணர்கிற நான் இந்த மைல்கல் உணர்ச்சிகரமானது மற்றும் அர்த்தமுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தன்னுடைய 5 தசாப்த கால சினிமா வாழ்க்கை சில ஆண்டுகள்ல கடந்து விட்டது போல உணர்ந்ததாக தெரியுது. உணர்ச்சி வசப்பட்ட தருணத்துல மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இதே வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் மேடையிலேயே உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார். இவருடைய வார்த்தைக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா சென்னை திரும்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விமான நிலையத்துல மடக்கிய செய்தியாளர்கள் நம்ம அதிர்ஷ்டம் பற்றி ஒரு சில கேள்விகளையுமே கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட அதிர்ஷ்டருக்கு ஜென்டில்மேன் டிரைவர் அப்படின்ற விருது கொடுக்கப்பட்டது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது சூப்பர் ஸ்டார் அவர்கள் சற்றுமே யோசிக்காமல் அஜித் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவர் இன்னும் பல விருதுகள் குவிக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு நம்ம ஏகேவர்கள் பற்றி வெளிப்படையாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.